Hello everyone. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா quantum numbers டாபிக்ல நீட் based questions. So நீட்ல இந்த மாதிரியான questions வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So first question, which set of the quantum number is not possible? So நம்ம quantum number ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல எது வந்து not possible அப்படினு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். So n is equal to 3 and then l is equal to 2, m is equal to plus 1, s is equal to plus half. See, s வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. plus of or minus of வந்து கொடுத்துருக்காங்க. அதனால s வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நம்ம செக் பண்ண போகிறது l and m values. ஸோ n வந்து 3 இருந்தால் l வந்து எவ்வளோ இருக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ l வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? 0 to n minus 1. 0 to n minus 1. So n is equal to 3 na l என்ன இருக்கலாம்? 2 வந்து it is possible. Okay. So அப்போ என்னது n minus 1 na 3 minus 1 which is equal to 2. அப்போ 0, 1, 2. மூணுமே என்னது? Possible. Okay. So first one n is equal to 3, l is equal to 2. So அது correct. Next பாருங்க n is equal to 2, l is equal to 1. So அதுவுமே என்னது? Possible. Third one பாருங்க n is equal to 3 and l is equal to 3 வருமா? வராது. ஏன்னா l எவ்வளவு மேக்ஸிமம் வரும்? 2 தான் வந்து l மேக்ஸிமம் பாசிபிள். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது? தப்பானது. ஓகே. ஸோ அப்போ which set of quantum number is not possible னு கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது நம்மளுக்கு? ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay, so next question பார்க்கலாம். The maximum number of electron in a subshell with L is equal to 2. With L is equal to 2. Okay, so L is equal to 2 னு இருக்கு. எப்படி நம்ம maximum number of electrons நம்ம ஃபர்ஸ்ட் அதோடைய subshells வந்து எத்தனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம் நம்ம? minus L to plus L. ஸோ எப்படி தானே கண்டுபிடிப்போம்? மைனஸ் எல் டு ப்ளஸ் எல். அப்போ 2 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பாசிபிள்? -2, -1, 0, +1, +2. ஸோ அப்போ எத்தனை சப்ஷெல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்? 5 சப்ஷெல்ஸ் கிடைக்கும். ஒரு சப்ஷெல்லில் 2 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ 5 into 2 which is equal to 10. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும்? 10 electrons வந்து we can fill. Okay, next question, the number of radial nodes in 3s orbital. So radial node கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, that is n minus l minus 1. Okay, n னா principal quantum number, l means azimuthal quantum number. So n ன்றது ஒன்றும் இல்லை, இந்த முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா 3, அதுதான் வந்து n. ஸோ l எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? s இருந்தா l வேல்யூ எவ்வளோ? 0. p means 1, d means 2. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அசிமுத்தல் குவாண்டம் நம்பரில் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இங்கே s கொடுத்துருக்காங்க. அப்போ l வேல்யூ என்ன வரும்? 0. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 3 minus 0 minus 1. So which is equal to 2. So option C is the correct answer. So radial node oda value என்னது? Option C, 2. Next question, azimuthal quantum number defines. Azimuthal quantum number defines. So ஒண்ணா பார்க்கலாமா நம்ம? shape, size. So first one என்னது? size. size பத்தி யார் சொல்லுவா? principal quantum number. size பத்தி சொல்றது principal quantum number. shape பத்தி யார் சொல்லுவா? இதுதான் என்னது? azimuthal quantum number. L தான் என்ன பண்ணும்? shape பத்தி சொல்லும். S, P, D, F பத்தி படிப்போம். அதோட different shapes வந்து azimuthal quantum number தான் நம்மளுக்கு explain பண்ணும். orientation வந்து யார் சொல்லுவா? ML, magnetic quantum number. spin பத்தி சொல்றது MS, spin quantum number. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது azimuthal quantum number. So option B is the correct answer. Option B is the correct answer. Okay, next question. If n is equal to 4, what is the maximum value of L? What is the maximum value of L? Formula போட்டுடலாமா? 0 to n minus 1. 0 to n minus 1. Okay, so 0 ல இருந்து n minus 1. 4 minus 1 என்ன வரும்? 3.
Okay, so what are the possible values? 0, 1, 2, 3. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம்ன்றது 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப 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 ஈஸி தான் நம்மளுக்கு. எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 0லேருந்து n-1 அப்படின்ற வேல்யூ நம்ம போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ஆர்பிட்டல்ஸ் ஹேவ் n is equal to 3 and l is equal to 1. ஓகே, ஸோ நம்ம இங்கே என்னை வந்து கன்சிடர் பண்ணவே தேவை கிடையாது. எல்லை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். 0னா எஸ், 1னா பி, 2னா டி. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எல் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ பி ஆர்பிட்டலை பற்றி பேசுகிறாங்க. ஸோ வேல்யூஸ் வந்து -L to +L, -L to +L. ஸோ -1 0 +1, -1 0 +1. அப்போ மொத்தம் எத்தனை ஆர்பிட்டல் நம்மளுக்கு பாசிபிள்? 3 ஆர்பிட்டல்ஸ் நம்மளுக்கு பாசிபிள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி நீட்டில் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுனாலே வேல்யூஸ் எப்படி மாற்றி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.